புதிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு மதுரையில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கிற அஷ்டமி சப்பரம் என்கிற வைபவம் நடக்கும். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே தேய்பிறை அஷ்டமிக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணணும், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அஷ்டமி அன்றைக்கு பைரவரை வணங்குகிற போது, துதிக்கிற போது நிச்சயமாக நமக்கு பல நன்மைகள் நடக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமியிலேயே மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அஷ்டமி சப்பரம் அப்படின்ற ஒரு வைபவம் நடக்கும். சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்பாளோடும் மீனாட்சி அம்மனும் ரிஷப வாகனத்துல வீதி உலா வருவாங்க. எதுக்காக வராங்கன்னா, நமக்கெல்லாம் யாரு படியிழக்கிறா? சிவபெருமான் தான் படியிழக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் படியிழப்பவர் சிவபெருமான். அந்த நிகழ்வு படியிழக்கும் லீலை அஷ்டமி சப்பரம் அப்படின்ற நிகழ்வு அன்றைக்கு தான் நடக்கும். அந்த சப்பரத்தை பெண்களே வடம் பிடிச்சு இழுப்பாங்க. அதுதான் இந்த நிகழ்வுல இருக்கக்கூடிய சிறப்பு. எதுக்காக அதை பார்க்கணும்? மதுரையில நீங்க இருக்கிறீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிற போது அடுத்த வருடம் மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி வரும்போது இதுல போய் கலந்துக்கோங்க. மதுரை எப்படிப்பட்ட ஊர்? வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும் கட்டுக்களம் காணும் கதிர்வுழக்கு நெல் காணும் அரித்தாள் அறிந்து வர மறுத்தாள் பயிராகும் அரித்தாளின் கீழாக ஐங்களத்தேன் கூடுகட்டும் மார்முட்டும் தாளாகும் வான்முட்டும் போராகும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அவ்வளவு வழமையோடு மதுரை இருப்பதற்கு என்ன காரணம்? அங்கே அரசாட்சி செய்வது மீனாட்சியும் சொக்கநாதரும். அந்த ரெண்டு பேரும் தம்பதிகளாக மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் படி இழப்பதற்காக வீதி உலா வருவார்கள். அப்போ அங்க பிரசாதமா அரிசி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அரிசி வச்சிருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறது, நம்ம சமைக்க அரிசி பயன்படுத்துற அந்த பாத்திரத்துல போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அன்ன பஞ்சம் என்பதே இருக்காது, உணவு பஞ்சம் என்பதே இருக்காது, அன்ன தரித்திரம் என்பதே இருக்காது என்பது ஐதீகம். இப்போ நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க அல்லது வெளிநாட்டுல இருக்கிறீங்க, நாங்க எப்படி இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்க முடியும், நாங்க எப்படி அரிசி பிரசாதமா வாங்க முடியும்னா, வெளியூர்ல இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு வீட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குவோம்ல, அது மாதிரி அரிசி வாங்குங்க. வாங்கி பூஜை அறையில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வச்சு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா நமக்கெல்லாம் கருணையோடு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் படியிழக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு நீங்க அந்த அரிசியை சமையலுக்கு பயன்படுத்தலாம். முக்கியமா யாருக்காவது அரிசி தானம் பண்ணுங்க, அரிசி வாங்கி கொடுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி வருகிற போது யாருக்காவது அரிசி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அவரு அன்றைக்கு ஒரு அநாத இல்லத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. எப்பவுமே அன்னதானம் பண்றது, உணவு தானம் பண்றது, ஞான தானம் பண்றது, நம்ம படிச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றோம்ல, நான் உங்களுக்கு நிறைய கோவில்கள் பத்திலாம் சொல்றேன்ல, இந்தந்த கோவில்களுக்கு போங்க, இந்தந்த பதிகங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி ஞான தானம் செய்வது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைத்து தரும். வாழ்க்கையில நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், உணவுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னா மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு மதுரையிலே நடைபெறக்கூடிய படி இழக்கும் லீலை அப்படிங்கிற அந்த வைபவத்தை போய் பாருங்க. அங்க கொடுக்குற அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டுல அரிசி பாத்திரத்துல வச்சுக்கோங்க. நேர்ல போக முடியலன்னா அன்றைக்கு அரிசி வாங்கி சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி நாம் சமைக்க ஆரம்பிக்கிற போகுது நிச்சயமாக எல்லோருக்கும் படியிழக்கிற அந்த சிவபெருமான் நமக்கும் தொடர்ந்து நல்லபடியாக படியிழப்பார் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.